ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலேயும் இப்படியாக திரளாக நீங்க வந்திருப்பதை நினைத்து, ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்தி, உங்கள் எல்லாரையும் கூட ஆண்டவருடைய நாமத்தினாலே நான் வரவேற்றுக் கொள்கிறேன். நம்முடைய 2வது கொரிந்தியரினுடைய அந்த கடைசி பகுதிக்குள்ளாக நாம் இந்த நாளிலே நம்ம கடந்து செல்ல இருக்கிறோம். முதல் 2 நாட்கள் நம்ம படித்த சில காரியங்கள நம்ம ஞாபகப்படுத்திவிட்டு, 3வது இந்த நாளுக்குரிய க இதுக்குள்ள நம்ம கடந்து போகலாம். 1வது நாள் நம்ம ஒரு வேளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அ முதல் 7 அதிகாரங்கள நம்ம ஆக்சுவலா பார்த்தோம். ஆ முதல் நம்ம 4 அதிகாரத்த பார்த்தோம். ஆனா 7 அதிகாரம் தான் ஒரு பகுதி. அப்புறம் 8, 9 ஒரு பகுதி. 10லேருந்து 13ஆம் அதிகாரம் வரைக்கும் இன்னொரு பகுதி. முதல் 7 அதிகாரத்துல நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னும் பொழுது, துன்பமும், வறுமையும் அப்போஸ்தலத்துவத்திற்கான ஒரு சான்றாக அந்த 7 அதிகாரத்திலேருந்து ஒரு சாராம்சமா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதோடு கூட நம்ம பார்க்கிறோம் இந்த இடத்துல அவர் தனது உழைப்புல நெறைய பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறார். ஆனா, அதன் மூலமா அவருக்கு கிடைத்த ஆதரவு, அதாவது பிரச்சனை இல்லாம கிறிஸ்தவ வாழ்க்கையே கிடையாதுன்றத ரொம்ப அழகா அவர் எடுத்து சொல்றாரு. அதே மாரி ஒரு ஊழியனுடைய அளவுகோல், அது எவ்ளோ ஒரு பாடுகளின் மத்தியில அந்த 6ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றத நம்ம பார்க்கிறோம். அதே மறுபடியும் மறுபடியுமா ஆக்சுவலா 3 பகுதியில அவர் அத இந்த 2 கொரிந்தியர்ல மாத்திரம் சொல்றத நம்ம பார்க்கிறோம். 2வது நேத்து நம்ம படிச்ச பகுதியில அந்த 8ஆம் 8, 9 அதிகாரங்கள்ல பார்க்கும்பொழுது, மக்கதோனிய திருச்சபையினுடைய கொடுப்பதை பற்றி, அதாவது கிவிங் அது எப்படி அவங்க சப்போர்ட்டிவா இருந்தாங்க பவுலுடைய ஊழியத்துக்கு அப்படின்றத பத்தி அவங்க சொல்லியிருக்கிறாரு. அதுல எப்படி அவர்கள் முதலாவது தங்களையும், பின்னாக அந்த பண உதவியையும் செய்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருக்கு முதலாவது தங்களை ஒப்புக் கொடுத்து, பின்பு தங்கள் பணத்தை ஊழியத்திற்கு அவர்கள் கொடுத்தார்கள். அப்படி போல நம்ம கொடுக்கிறவர்களாக இருக்க வேணும். எதற்காக கொடுக்கிறோன்றத புரிந்து கொடுக்கணும். அது சமநிலை உண்டு பண்ணுவதற்காக நம்ம கொடுக்கிறோம் அப்படின்றத அந்த வேத பகுதியின் மூலமா கற்றுக்கொண்டோம். நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கணும் கொடுக்கும் பொழுது அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். உற்சாகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. அடுத்ததாக இன்றைக்கு இருக்கிற இந்த 3வது பகுதிக்குள்ளாக நம்ம கடந்து போகிறோம். இதுல 10ஆம் அதிகாரத்த பார்க்கும்பொழுது, ஹவ் டு ஜட்ஜ் அன் அப்போஸ்டல். ஒரு 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 அ அப்போஸ்தலர் எப்படி நம்ம நியாயம் தீர்ப்பது, இவர் தான் அப்போஸ்தலன் அப்படின்னு நம்மளால எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? அப்படின்னு சொல்லி அ போகும்பொழுது, இந்த இடத்துல ஆக்சுவலா பவுல் ஒரு ஒரு வாக்குவாத விதத்துல இந்த இந்த பகுதிய அவர் எழுதுறார். அவரு அதுல பவுல் மாம்சத்தின்படி நடக்கிறவரா? ஒருவேள முதல்ல அவர் சொல்லும்பொழுது, அந்த முதல் வசனத்துல நீங்க பார்க்கிறீங்கன்னா, உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது தாழ்மையாயும், தூரத்திலே இருக்கும்போது உங்கள் மேல் கண்டிப்பாயும் இருக்கிற பவுலாகிய நான், கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும் முன்னிட்டு உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். உங்கள நான் மன்றாடுறேன். உங்களுக்கு நான் புத்தி சொல்றேன். உங்ககிட்ட இருக்கும்பொழுது நான் ரொம்ப சாந்தமா தான் இருக்கேன். ஆனா தூரமா இருக்கும்போது நீங்க பண்ற காரியங்கள் எல்லாம் நான் கேள்விப்படுறதுனால, நான் உங்கள கண்டிப்பாக சில லெட்டர்ஸ் எழுத வேண்டியது ஆயிருச்சு. எழுதிட்டு இருக்கிறேன். கண்டிப்பா இருக்கிறேன். ஆனா உங்களிடத்துல சாந்தத்தையும் தயவையும் முன்னிட்டு உங்களுக்கு நான் புத்தி சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்படி அப்படி ஆரம்பிக்கும் பொழுது அவர் என்ன சொல்றார், இன்னொரு 2வது வசனத்துல போகும்பொழுது, அ எங்களுடைய மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று எண்ணுகிற சிலரை குறித்து நான் கண்டிப்பா இருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிற தைரியத்தோடே, உங்கள் முன்பாக இருக்கும்போது நான் கண்டிப்புள்ளவனாய் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருக்க உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நான் உங்கள நேர்ல பார்க்கும்போது நான் ரொம்ப கண்டிப்பா இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்க வேண்டாம். ஏன்னா நான் உங்ககிட்ட இருக்கும் பொழுது நான் தாழ்மையா தான் இருக்கிறேன். ஆனா உங்கள்ல சிலர் என்ன பத்தி தப்பா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதாவது எல்லாரும் இல்ல, கொரிந்தியர்கள் எல்லாரும் இல்ல. ஒரு சிலர் என்ன பத்தி தப்பா யோசிக்கிறாங்க. அந்த முதல் அதிகாரம், 2வது அதிகாரத்துலலாம் பார்த்தா மாதிரி, அவர பத்தியே இருந்த அந்த தவறான ஒரு எண்ணம், அதை பற்றி அவர் இந்த இடத்துல எழுதுறாரு. நீங்க அப்படி கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க. அதனால நான் உங்ககிட்ட கண்டிப்பா இருக்க வேண்டும்னு நினைத்திருக்கிறேன். ஆனா உங்களுக்கு முன்பாக நான் இருக்கும்பொழுது, கண்டிப்புள்ளவனாய் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்றாரு. அதாவது என்ன அர்த்தம் சொல்றாருன்னா, நான் நேர்ல வரும்போது உங்ககிட்ட கண்டிப்பா இல்லன்றதுனால என் மனசுல வருத்தம் இல்லன்னுலாம் கிடையாது. நான் என்னை குறித்து தப்பா யோசிக்கிறவங்கள குறித்து நான் வருத்தப்பட தான் செய்றேன். அத நான் கண்டிக்க தான் செய்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். 3லிருந்து 6 வசனங்கள்ல வரும்பொழுது தான், அவர் எப்படி மாம்சத்தின்படி ஊழியம் செய்யல அப்படின்றத அவர் விளக்குகிறத நம்ம பார்க்கிறோம். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களா இருந்தும், மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றவைகளாயிராமல், அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளதாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும்போது, எல்லா கீழ்ப்படியாமைக்கும் தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாயிருக்கிறோம். அதாவது அவர் சொல்றாரு,
நான் வந்து மாம்சத்தின்படி நான் வந்து ஊழியம் செய்யல. மாம்சத்தின்படி நான் போராடுகிறவனா இல்ல. பிரச்சனைகள் வருது, போராட்டங்கள் வருது, என்ன பத்தி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்க தான் செய்யுது. ஆனா, அத நான் வந்து மாம்சத்தின்படி டீல் பண்ணுகிறவனா, ஒருவேள வாக்குவாதம் பண்ணியோ, அப்படியெல்லாம் நான் மாம்சத்தின்படி நான் டீல் பண்ணவே இல்ல. எங்களுடைய போராயுதங்கள் வந்து மாம்சத்திற்கு ஏற்றவைகளே இல்ல. அது அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளதா இருக்கிறது. இன்னைக்கு வந்து நம்ம நெறைய காரியத்த வந்து நம்ம இதுல வந்து நம்மள வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணு வந்து வித்தியாசமா நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா, அந்த இடத்திலேயே நம்ம வந்து வி வாண்ட் டூ அதாவது நம்ம வந்து நிலைநாட்ட நான் நான் தான் ரைட் அப்படின்றத நிலைநாட்டுகிறதுல நம்ம வந்து முந்திக் கொள்வோம். ஆனா இந்த இடத்துல வந்து பால் வந்து என்ன சொல்றாரு, என்னுடைய போராயுதமே வந்து ஆண்டவரோடு தான். என்னுடைய போராயுதமே வந்து மாம்சத்துக்கு ஏற்றதே இல்ல. நான் வந்து எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட். நம்முடைய எண்ணங்கள் தான் நம்முடைய ஆக்ஷன்ஸ்க்கு வந்து காரணம் மெயினா. நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதை தான் நம்ம செயல்படுத்துவோம். ஆகையினால நம்முடைய எண்ணங்களை வந்து கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக நம்ம பவுல் அப்போஸ்தலரைப் போல இருக்க ஞாபகப்படுத்தப்படுகிறோம். ஒருவேளை நம்ம கூட சொல்லலாம், நான் வந்து மாம்சத்தின்படி நடக்கல, நான் ஆவியின்படி நடத்தப்படுகிறேன். ரோமர்லலாம் வாசிக்கிறோம்ல, ஆவியின்படி நடத்தப்படுகிறவர்கள் தான் ஆவிக்குரியவர்கள வந்து சிந்திப்பாங்க, அதன்படி செயல்படுவாங்கலாம். நம்ம நெறைய நேரம் மாம்சத்தில தான் நம்ம வந்து நடந்து கொள்கிறோம். ஆவியின் ஆவியானவரை பெற்றிருக்கிறவர்களா இருந்தாலும் சரி, ஆவியானவருடைய வரங்களை உடையவர்களாக நம்ம இருந்தாலும் கூட, அநேக நேரங்கள்ல மாம்சம் வந்து தலை தூக்க தான் செய்யுது. ஆனா, நமக்கு இருக்க வேண்டிய ஒரு விருப்பம் அல்லது ஒரு முக்கியமான எண்ணம் என்ன அப்டின்னா, இந்த பவுல் அப்போஸ்தலர் போல எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக. வி ஹேவ் டூ கீப் இட் இன் கண்ட்ரோல். இயேசு கிறிஸ்துவனுடைய பலத்தினால, அவருடைய கிருபையினால, அவருடைய பலத்த பெற்று நம்ம வந்து நம்முடைய எண்ணங்கள வந்து கிறிஸ்துவுக்குள்ள சிறைப்படுத்தி வைக்கிறதுக்கு நம்ம பவுல் அப்போஸ்தலர் போல கற்றுக்கொள்ளணும். அதுக்காக ஜெபிக்கணும். அப்போ உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும்போது, எல்லா கீழ்ப்படியாமைக்கும் தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாயிருக்கிறோம். அப்போ வந்து நம்ம அந்த மக்கள வந்து அப்பப்போ என்கரேஜும் பண்றாரு. அப்பப்போ கண்டித்தும் அவர் எழுதுறாரு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். 7வது வசனத்துல வரும்பொழுது அவங்க வந்து எப்படி வந்து வெளி தோற்றத்துல அவங்க எப்படி இருக்கிறாங்க? வெளி தோற்றத்தின்படி பார்க்கிறீர்களா? ஒருவன் தன்னை கிறிஸ்துவுக்குரியவன் என்று நம்பினால், தான் கிறிஸ்துவுக்குரியவனாய் இருக்கிறது போல, நாங்களும் கிறிஸ்துவுக்குரியவர்கள் என்று அவன் தன்னிலே தானே சிந்திக்க கடவன். அதாவது கொரிந்தியன் கான்வெர்ட்ஸ் எல்லாம் வந்து, அவங்க வந்து தங்கள கிறிஸ்துவுக்குரியவர்கள் அப்படின்னு சொல்லி நெனச்சுட்டு இருந்தாங்க. ஆனா, அவங்க வந்து வெளி தோற்றத்துல என்ன பண்றாரு இந்த பால்? அவர வச்சுக்கிட்டு அவர் வந்து சில சமயத்துல தவறுகிறதாக அவருடைய பேச்சுல தவறுனது நிமித்தமா, அவர் அப்படி அப்படி வராம போயிட்டது நிமித்தமா, அவர் மேல ஒரு குற்றச்சாட்ட வைக்கிறாங்க. ஆனா, இவரு என்ன சொல்றாரு, "நீங்க என்ன வெளி தோற்றத்தினால பார்க்கிறீங்களா? ஆனா, ஒருவன் வந்து கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவனா, அவன தன்னை நம்புனான் அப்படின்னா, நானும் கிறிஸ்துவுக்குள்ள தான் இருக்கிறேன் அப்படின்றத அவனே தன்னிலே தானே சிந்தித்து யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். 8லிருந்து 11க்குள்ள வரும்பொழுது, உங்களை நிர்மாணமாக்குகிறதற்காக அல்ல, உங்களை ஊன்ற கட்டுகிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை குறித்து நான் இன்னும் சற்றே அதிகமாய் மேன்மை பாராட்டினால் நான் வெட்கப்படுவதில்லை. வேர்வை பாராட்டினாலும் நான் வெட்கப்படுவதில்லை. அதாவது அவருடைய அந்த ஹார்ட் ஃபார் த கொரிந்தியன் பீப்பிள் அது வந்து நம்ம ரொம்ப அழகா விளங்கிக் கொள்ள முடியுது. அதாவது அவர் ஒவ்வொரு எழுத்துக்கும் வந்து ஒரு 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 காரணத்த வந்து சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த வசனத்துல சொல்றாரு, "உங்கள ஊன்ற கட்டுகிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரம்." அத வந்து கர்த்தர் தான் எங்களுக்கு அந்த அதிகாரத்த குடுத்திருக்கிறாரு. எதுக்காக? நீங்க ஊன்ற கட்டப்படுவதற்கு, நீங்க கிறிஸ்துவுல கட்டப்படுவதற்கு. அதனால நான் வந்து அது நிமித்தமா நான் வந்து மேன்மை பாராட்டுனா, நான் வந்து அத பத்தி வெட்கப்படல அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ ஒரு அப்போஸ்தலனாக அவர் வந்து எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம இதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவர் வந்து தன்ன வந்து பெருமைப்படுத்தல. தன்னை அழைத்த தேவனை குறித்து தான் அவர் யோசிக்கிறாரு. அவர் ஆவிக்குரிய விதத்துல தான் போராடுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறாரு. எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள்ள கீழ்ப்படுத்துகிறவனா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்காக நான் வந்து என்ன பண்றேன், உங்கள ஊன்ற கட்டுப்படுவதற்காக தான் எனக்கு இந்த அதிகாரம் இருக்கு. அதனால தான் நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி அவர் எழுதுறார். அதுதான் அவருடைய பார்வையாக இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்புறம் ஆ ஊழியத்துல வந்து நெறையா தவறான காரியங்கள் எல்லாம் காணப்படுகிறத குறித்து அவர் அந்த இடத்துல வந்து மறுபடியுமா வந்து இந்த கொரிந்து மக்களுக்கு வந்து சில ஆலோசனைகளை கொடுக்கிறார். 12வது வசனத்துக்குள்ள வரும்பொழுது, அதுல நீங்க பார்த்தீங்கன்னா, ஆ ஆகிலும் தங்களைத் தானே மெச்சிக் கொள்ளுகிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாகவும், சரியாக்கவும்
ஒப்பிடவும் துணிய மாட்டோம். தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக் கொள்கிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. நெறைய பேர் என்ன யோசிச்சிருந்தாங்க அப்படின்னா, ரொம்ப ரைட்டா வாழ்றாங்க. இன்னைக்கும் நம்ம நெறைய பேரு ரைச்சியஸ் பீப்பிள் வந்து பார்க்குறோம். அ ஈவன் ஈவன் அமங் கிறிஸ்டியன்ஸ் நம்ம வந்து நெறைய பேர பார்க்கலாம். அ நான் கிறிஸ்டியன்ஸே அப்படி இருக்கிறாங்க. தான தர்மங்களை செய்து கொண்டு கடவுள ப்ளீஸ் பண்ணணுன்றக்காக நெறையா அவங்களே ஒருத்தி நெறைய காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு, அதன் நிமித்தமா நாங்க வந்து நல்லவர்கள் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவர்கள். அது மாரி ஒரு ஒரு அப்படி நம்மளையே நம்ம பார்த்து நம்ம ரொம்ப நல்லவங்க அப்படின்னு ஒப்பிட்டுக் கொள்கிறது வந்து புத்தியீனமான ஒரு காரியம். அது புத்திமான்கள் அல்ல அப்படின்னு எழுதுறார். அளவுக்கு அடுத்த வசனத்துல வரும்பொழுது, நாங்கள் அளவுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்டாமல் உங்களிடம் வரைக்கும் வந்தெட்டத்தக்கதாக தேவன் எங்களுக்கு அளந்து பகிர்ந்த அளவு பிரமாணத்தின்படியே மேன்மை பாராட்டுகிறோம். அதாவது ஒரு ஊழியனுக்கு என்று சொல்லி தேவன் கொடுத்த அந்த ஜூரிஸ்டிக்ஷன் அல்லது அந்த அ எ எ எங்க போகணும் அப்படின்னு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த அந்த உரிமை அல்லது அந்த கா இடத்துக்கு மாத்திரம் தான் நாங்க வந்து இப்போ வந்து இந்த ஊழியத்தை செய்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. உங்களிடத்தில் வந்து எட்டாதவர்களாய் நாங்கள் அளவுக்கு மிஞ்சி போகிறதில்லை. நாங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து உங்களிடம் வரைக்கும் வந்தோமே, எங்கள் அளவை கடந்து மற்றவர்களுடைய வேலைக்குட்பட்டு மேன்மை பாராட்ட மாட்டோம். அதாவது அடுத்தவங்க செய்றதுக்குள்ள நாங்க போறது கிடையாது. எங்கள எங்க மூலமா நீங்க சுவிசேஷத்த கேட்டீங்க. அதனால உங்கள பத்தி அக்கறைப்பட்டு நான் உங்களுக்கு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ தட் இஸ் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் மினிஸ்ட்ரி. நீங்க எங்களால கிறிஸ்துவுக்குள்ள வழிநடத்தப்பட்டவர்கள் என்பதனால, உங்களுடைய பின்மாற்றத்தை குறித்து நான் கவலைப்பட்டு, உங்கள் மீது அக்கறையோடு கூட இந்த கடிதத்த நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதுலயும் 16வது வசனத்துக்கு வரும்பொழுது ஆகிலும் உங்கள் விசுவாசம் விருத்தியாகும் பொழுது மற்றவர்களுடைய எல்லைகளுக்குள்ளே செய்யப்பட்டவைகளை நாங்கள் செய்ததாக மேன்மை பாராட்டாமல் உங்களுக்கு அப்புறமான இடங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கத்தக்கதாக எங்கள் அளவின்படியே உங்களால் மிகவும் பெருகி விருத்தி அடைவோம் என்று நம்பிக்கையா இருக்கிறோம். நீங்க விருத்தி நீங்க வந்து விசுவாசத்துல பெருகும் பொழுது, நீங்க வந்து விருத்தி ஆகும் பொழுது, கிறிஸ்துவுல நீங்க வளரும் பொழுது, நாங்க வந்து மற்றவர்களுடைய எல்லைகளுக்குள்ளே செய்யப்பட்டவங்கள வந்து நாங்க செய்ததாக நாங்க மேன்மை பாராட்டுறது இல்ல. ஆனா, எங்களுக்கு வேற ஒரு இடத்துல தேவன் எங்களுக்கு கொடுக்கிற அளவின்படியே உங்களால் மிகவும் நாங்கள் பெருகி விருத்தி அடைவோம் என்று நம்பிக்கையா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுல நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, பால் வந்து ஒவ்வொரு சமயம் ஊழியத்தை செய்யும் பொழுதும், அவருக்கென்று தேவன் அழகா நம்ம "நீ இங்க போகாத, மக்கெதோனியாவுக்கு போ" அப்படின்லாம் ஆண்டவர் வந்து அவர ரொம்ப அழகா ஹோலி ஸ்பிரிட் வந்து நடத்துறத நம்ம பார்க்கிறோம், பவுலுடைய ஊழியங்கள்ல. அது மாரி ஆண்டவர் வந்து எங்கெங்க அவர நடத்துனாரோ, அந்தந்த இடங்களுக்கு சரியான சமயத்துல போயி, தேவன் விரும்புகிறத சரியானபடி செய்கிறவரா அவர் காணப்பட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த கொரிந்திய மக்களிடத்திலயும் அப்படிப்பட்ட ஒரு பாரத்தோடு தான் அவர் போனதாகவும், அவர்கள் மீது இருக்கிற அக்கறை தேவன் அவர்களை இவர் கையில ஒப்பு கொடுத்ததுனால இருக்கிறது நிமித்தமாகவும் இந்த லெட்டரை எழுதுறேன் அப்படின்னு சொல்லி எழுதுறார். அப்புறம் கடைசியில வந்து ஆ 2 வசனம் 17, 18ல பார்க்கும்பொழுது, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல. கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். ஏன்னா இந்த கொரிந்தியன்ஸ் என்ன பண்ணாங்க, நெறைய இந்த ஃபால்ஸ் டீச்சிங்க்கு வந்து தங்களுடைய தங்களுடைய அ மனத அவங்க திருப்பி, அவங்க வந்து நெறைய இந்த மனதுக்குள்ள வந்து கொஸ்டின்ஸ்லாம் எழுப்புனாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸ்ல நெறையா பார்த்தோம். அத பத்தியெல்லாம் அவர் கண்டித்து எழுதி, அதிலலாம் நம்ம சரியாக எப்படி இருக்கணும்லாம் அவங்க சொல்லிக் குடுத்தாரு. ஆனாலும் கூட ஒரு சிலர் வந்து தங்களுடைய வாழ்க்கை மிகவும் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா அவங்க இந்த பழைய வாழ்க்கையிலேருந்து மாறுனது நிமித்தமா அந்த கொஞ்சம் மாற்றமே அவங்களுக்கு வந்து ஒரு திருப்திய குடுத்துருச்சு. அதனால அவங்க வந்து தங்களை புகழ்ச்சியாக அவங்க நெனச்சுட்டு இருந்தாங்க. அப்பதான் பவுல் எழுதுறாரு, நம்ம வந்து எவ்ளோ நல்லவங்களா இருந்தாலும், அதாவது இந்த அர்த்தத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்டின்னா, கடவுளுடைய பரிசுத்தத்துக்கு நம்ம யாருமே நிகரானவர்கள் கிடையவே கிடையாது. அதனால தான் ஒவ்வொரு வாட்டியும் ஆண்டவருடைய பிரசன்னத்துல வரும்பொழுது நம்ம நம்ம வந்து சொல்றோம், "ஆண்டவரே நாங்க குறைவுள்ளவர்களா இருக்கிறோம்" அப்டின்னு சொல்லி. அப்போ நமக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவை மரணத்தின் நிமித்தமா தான் பிதாவினுடைய சன்னதியிலேயே போய் நம்ம நிற்கிறதுக்கான தகுதியை பெற்றுக்கொள்கிறோம். எவ்வளோதான் நல்லவங்களா இருந்தாலும். ஆனா, அந்த கிரைஸ்ட் லைக்னஸ்ன்னு நம்ம மரணம் வரைக்கும் நம்ம மாறிக்கொண்டே தான் போகணும். அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில நான் வந்து ஒரு 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 அப்படி ஒரு குறைவுபட்ட நிலைமையில நான் இருக்கும்பொழுது, மேன்மை பாராட்டுகிறதற்கு என்ட்ட ஒண்ணுமே கிடையாது. கர்த்தரை அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டக்கூடாது. ஆகையினால தான் புகழுகிறவர்கள் என்ன பண்ணணும்? தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல. கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். கர்த்தரிடத்துல
அந்த உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே, அந்த அந்த பெயரை பெற்றுக்கொள்கிற தகுதிக்குரியவர்களா நம்ம இந்த உலகத்துல வாழணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படின்றத இந்த பகுதியில இருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். 11வது அதிகாரத்துக்குள்ள வரும்பொழுதுல, பவுல் வந்து ஒரு முட்டாள்தனமான அதாவது அந்த இடத்துல முட்டாள்தனமானன்னு போட்டு இல்ல, புத்தியீனமான அப்படின்ற வார்த்தைய யூஸ் பண்றாரு. அந்த 11ஆம் அதிகாரத்துல நெறைய அந்த வார்த்தைய வந்து அவர் யூஸ் பண்றத நம்ம பார்க்குறோம். பவுல் வந்து ஏன் வந்து தன்னுடைய நற்சான்றிதழ்களை வந்து அவர் பாதுகாக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, முதலாவதாக அவர் வந்து முதல் வசனத்துல பார்க்கிறோம். "என் புத்தியீனத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும். என்னை சகித்தும் இருக்கிறீர்களே." நான் வந்து சில சமயத்துல புத்தியீனமா இருந்திருந்திருக்கிறேன். அத நீங்க சகிச்சுக்கிட்டீங்கன்னா பரவால்ல. ஏன்னா என்னையவே நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. அதனால என் புத்தியீனத்தையும் கொஞ்சம் சகிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. எத பத்தின்னு சொல்லி நம்ம இந்த அதிகாரத்துக்குள்ள போம்போது பார்க்கலாம். 2வதுலேருந்து 4வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும்பொழுது, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாகிய கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியால், உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல, உங்கள் மனதும் கிறிஸ்துவைப் பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன். எப்படியெனில், உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. நீங்க வந்து மத்தவன் சொல்றதெல்லாம், அதாவது கள்ள உபதேசங்கள் உங்களிடத்துல வந்த பொழுதெல்லாம், அதெல்லாம் நீங்க வந்து சகிச்சுக்கிட்டீங்களே, அதெல்லாத்தையும் நீங்க கேட்டுக்கிட்டீங்களே. ஆக்சுவலா அத நீங்க கேட்டே இருக்கக்கூடாது. ஆனா நீங்க கேட்டுக்கிட்டீங்களே, அப்படின்னு சொல்லிட்டு அவர் முதல்ல ஒரு குற்றச்சாட்ட அவர்கள் மேல வைக்கிறார். அதுக்கப்புறம் சொல்றாரு, "மகா பிரதான அப்போஸ்தலரிலும் நான் ஒன்றிலும் குறைவுள்ளவன் அல்ல என்று எண்ணுகிறேன். நான் பேச்சிலே கல்லாதவனாயிருந்தாலும், அறிவிலே கல்லாதவன் அல்ல. எந்த விஷயத்திலும் எல்லாருக்கு முன்பாகவும் உங்களுக்குள்ளே நாங்கள் வெளிப்பட்டிருக்கிறோமே." அப்படின்னு சொல்லிட்டு அந்த 9வது வசனத்துக்குள்ள வரும்பொழுது பாருங்க, "நான் உங்களோடிருந்து குறைவுபட்ட போதும் ஒருவரையும் நான் வருத்தப்படுத்தவில்லை. மக்கெதோனியாவிலிருந்து வந்த சகோதரர் என் குறைவை நிறைவாக்கினார்கள். எவ்விதத்திலேயும் உங்களுக்கு பாரமாயிராதபடிக்கு ஜாக்கிரதையா இருந்தேன். இனிமேலும் ஜாக்கிரதையா இருப்பேன்." அதுல அவரு அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து என்னையே வந்து தாழ்த்தி, நான் வந்து உங்களுக்கு வந்து சுவிசேஷத்த வந்து நான் குடுத்தேன். ஆனா சுவிசேஷத்த வேற மாதிரி கொண்டு வந்தவர்களெல்லாம் நீங்க சகிச்சுக்கிட்டீங்க. ஆனா நான் வந்து எதுல குறைந்து போனேன்? நான் வந்து ஒரு அப்போஸ்தலன். நான் வந்து ஒன்றிலும் குறை உள்ளவன் இல்ல அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஒருவேளை நான் வந்து ஒரு அறிவு அறிவு சார்ந்த பெரிய அறிவாளியா உங்களுக்கு முன்பாட நான் காணப்படாம இருக்கலாம். ஆனா நான் கல்லாதவன் அல்ல. ஏன்னா அவர் கமாலியேல் கிட்ட படிச்சவரு. நான் வந்து கல்லாதவன் அல்ல. எந்த விஷயத்திலயும் எல்லாருக்கு முன்பாகவும் உங்களுக்குள்ளே நாங்கள் வெளிப்பட்டிருக்கிறோமே. அப்போ நான் வந்து என்னைய வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து அ வெளிப்படுத்தி நான் உங்களுக்கு சுவிசேஷத்த சொல்லி உங்களுடைய எந்த பணத்தையும் நான் எதிர்பார்க்காம, நான் வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து பாரமா நான் எந்த விதத்திலயும் இல்லாம இருக்கணும்னு சொல்லிட்டு, நான் ஜாக்கிரதையா இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இவர் வந்து இதெல்லாம் எதுக்கு சொல்றாரு அவங்க இல்லறத்துல? அப்படின்றது நம்மளுக்கு ஒருவேளை இந்த பகுதியில வந்து கொஞ்சம் ஆரம்பத்துல புரியாத மாரி தான் இருக்கும். ஆனா தொடர்ந்து நம்ம படிக்கும்போது நம்ம புரிந்து கொள்ளலாம். அந்த இடத்துல அடுத்தது 10 டூ 15 வசனத்துல வரும்பொழுது, "அகாயா நாட்டின் திசைகளிலே இந்த புகழ்ச்சி என்னை விட்டு நீங்குவதில்லை என்று என்னிலுள்ள கிறிஸ்துவினுடைய சத்தியத்தைக் கொண்டு சொல்லுகிறேன். இப்படி சொல்ல வேண்டியதென்ன? நான் உங்களை சிநேகியாதபடியினாலேயோ தேவன் அறிவார். மேலும் எங்களை விரோதிக்க சமயம் தேடுகிறவர்களுக்கு சமயம் கிடையாதபடிக்கு, தங்களைக் குறித்து மேன்மை பாராட்டுகிற காரியத்தில் அவர்கள் எங்களைப் போல காணப்படும்படி நான் செய்வதையே இன்னும் செய்வேன். அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்துக் கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். அது ஆச்சரியமல்ல. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்துக் கொண்டால் அது ஆச்சரியமல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாய் இருக்கும். ஒருவேளை இந்த இடத்துல வந்து ரொம்ப ஹார்டா வந்து அவர் சொல்றாரு இந்த கள்ள உபதேசங்கள பத்தி. ஆ அந்த இந்த முக்கியமா இந்த கொரிந்திய மக்கள் வந்து ரொம்ப அதிகமா இந்த கள்ள உபதேசங்களினால அவர்கள் ஈர்க்கப்பட்டு, அது ஏன் ரைட் இல்ல? அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து அதுக்குள்ள இருந்தாங்க. அதனால தான் அவர் திருப்ப திருப்ப அத எழுதுறார். ஒருவேளை இன்னைக்கு இன்னைக்கு நம்மளுடைய அ எ காலகட்டத்துல இத நம்ம வந்து ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை இன்னைக்கு இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிற மாதிரி தங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிற காரியத்தில் அவர்கள் எங்களைப் போல காணப்படும்படி நான் செய்வதையே இன்னும் செய்வேன் அப்படின்னு சொல்றார். அவங்க அவங்க வந்து எப்படியெல்லாம் இன்னைக்கு கள்ள உபதேசங்கள் பெருகி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா,
இன்னைக்கு வந்து வேதத்துல இருக்கிறத அப்படியே வேத புரட்டர்களாய் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மளுக்கு எச்சரிச்சிருக்கிறார். அப்படி இன்னைக்கு நெறைய பேர் வந்துட்டாங்க. ஆ சத்தியத்த அவங்க மாத்தி சொல்லுகிறவர்களா இன்னைக்கு நெறைய பேர் வந்துட்டாங்க. இன்னைக்கு நெறைய யங்ஸ்டர்ஸ் அதுல போய் சிக்கி இருக்கிறதெல்லாம் நம்ம நல்லா அறிந்திருக்கிறோம். அதுல அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, சாத்தான் கூட தேவனுடைய தூதனுடைய வேஷத்த அறிந்து வந்திருந்த மாரி, அவன் எப்படி அப்படி மாறு வேடம் அணிந்து வந்திருந்தானோ, அதே மாதிரி தான் இன்னைக்கு கூட சுவிசேஷகர்களைப் போல கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள உபதேசங்களை கொடுக்கிறவர்கள் எல்லா இடத்திலும் பெருகித்தான் இருக்கிறார்கள். ஆகையால் அவனுடைய ஊழியக்காரர்கள் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்துக் கொண்டால், அது ஆச்சரியம் அல்லவே அப்படின்னு எழுதுறாரு. அது நமக்கு ஆச்சரியமே கிடையாது. ஒருவேளை இன்னைக்கு அ அ நம்ம நான்லாம் சின்ன பிள்ளைகளா இருக்கும்பொழுது, அது அறிவு அப்போ தெரியாததுனால அப்படி இல்லையா? அல்லது அப்பவும் கூட இருந்தாங்க தான் கள்ள உபதேசங்கள் அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா, கள்ள உபதேசங்கள் அப்படியே மலிந்து கிடக்குது. அதுவும் ஜீசஸ் ஒன்லி அம் யெகோவாவாகிய தேவன் மாத்திரம் தான். அ அப்படி நம்ம அந்த காலத்துல வெறும் இந்த ஜெகோவாஸ் விட்னஸ் மாத்திரம் தான் ரொம்ப பெரிய ஒரு கள்ள உபதேசமா நம்ம யோசிச்சிருந்தோம். ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த லாஃபிங் ஸ்பிரிட் அது இதுன்னு நெறையா அ அ சர்ச்சஸே பெருசு பெரிய காங்கிரிகேஷன்ஸா இன்னைக்கு இந்த கள்ள உபதேசங்களோடு கூட பெருகிக் கொண்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம நாட்டுல மாத்திரம் இல்ல, வெளிநாடுகளிலேயும் இது ரொம்ப சாதாரணமாகி விட்டத நம்ம பார்க்கிறோம். அப்போ நமக்கு வேதம் சரியா தெரியல அப்படின்னு சொன்னா, இந்த கள்ள உபதேசங்களுக்குள்ள ரொம்ப இந்த கொரிந்திய மக்கள் மாரி நம்மள கூட ஈஸியா அது இழுத்துட்டு போயிரும். அப்போதான் அது 16வது வசனத்துல அவர் எழுதுறாரு, "பின்னும் நான் சொல்லுகிறேன், ஒருவனும் என்னை புத்தியீனன் என்று எண்ண வேண்டான். அப்படி எண்ணினால் நானும் சற்றே மேன்மை பாராட்டும்படி என்னை புத்தியீனனைப் போலாகிலும் ஏற்றுக்கொள்ளுங்கள்." அவர் பன்னீஃபா கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு அப்படின்னா, கள்ள உபதேசங்களுக்குள்ள போய் நீங்க சாஞ்சு நீங்க வீணா போயிறாதீங்க. கர்த்தர் உங்கள மீட்டு இருக்கிறாரு. நீங்க சுவிசேஷத்துக்கு செவி சாய்ச்சிருக்கிறீங்க. அதனால நீங்க நான் நான் சொன்னது தான் உண்மையான சுவிசேஷம். அத தான் நீங்க அம் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்றத ஞாபகப்படுத்தும் பொழுது அவர் என்ன சொல்றாரு, என்ன நீங்க புத்தியீனனா நெனச்சாலும் கூட பரவால்ல. என்னைய நீங்க ஒரு ஒரு மக்குன்னு நெனச்சா கூட பரவால்ல. ஆனா என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. என்னுடைய உபதேசங்கள ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போதான் அந்த இடத்துல அவரு சொல்லும்பொழுது ரொம்ப இன்னும் கொஞ்சம் 17 வசனத்துலலாம் பார்த்தீங்கன்னா, 17ல அப்புறம் 21ல, 23ல எல்லாத்துலயும் அ தொடர்ந்து அவர் அந்த புத்தியீனன் அப்படின்றத எழுதுறாரு. இப்படி நான் சொல்லுகிறது கர்த்தருக்கு ஏற்றபடி சொல்லாமல், மேன்மை பாராட்டும் தைரியத்தினாலே புத்தியீனனைப் போலச் சொல்லுகிறேன். அநேகர் மாம்சத்திற்கு ஏற்றபடி மேன்மை பாராட்டிக் கொள்ளுகையில், நானும் மேன்மை பாராட்டுவேன். நீங்கள் புத்தி உள்ளவர்களாயிருந்து புத்தி இல்லாதவர்களை சந்தோஷமாய் சகித்திருக்கிறீர்களே! அந்த கள்ள உபதேசம் அப்படித்தான் எழுதுறாரு. ஒருவன் உங்களை சிறையாக்கினாலும், ஒருவன் உங்களை பட்சித்தாலும், ஒருவன் உங்களை கைவசப்படுத்தினாலும், ஒருவன் தன்னை உயர்த்தினாலும், ஒருவன் உங்கள் முகத்தில் அறைந்தாலும் சகித்திருக்கிறீர்களே! நாங்கள் பலவீனரானது போல எங்களுக்கு வந்த கனவீனத்தை குறித்து பேசுகிறேன். ஒருவன் எதிலே துணிவுள்ளவனாயிருக்கிறானோ, அதிலே நானும் துணிவுள்ளவனாயிருக்கிறேன். இப்படி புத்தியீனமாய் பேசுகிறேன். அதாவது வாக்குவாதமாகவே அவர் பேசிக் கொண்டிருக்கிறதுனால, நான் புத்தியீனமா பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு எப்படியாவது கிறிஸ்து தான் அப்படின்றத உறுதிப்படுத்துறதுக்கு அவர் சொல்றாரு. 22ஆம் வசனத்துக்குள்ள வரும்பொழுது, அவர்கள் எபிரெயரா? நானும் எபிரெயன். அவர் இஸ்ரவேலரா? நானும் இஸ்ரவேலன். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரா? நானும் ஆபிரகாமின் சந்ததியார். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம். புத்தீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டேன். 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன். 1 தரம் கல்லெறியுண்டேன். 3 தரம் கப்பற் சேதத்திலிருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கள்ளரால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ளச் சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. இதுல எழுதும் பொழுது எவ்வளோ எழுதுறாரு பாருங்க. அதாவது நான் நீங்க கேட்ட கள்ள உபதேசத்தை கொண்டு வந்த மக்கள் எபிரேயரா? அப்ப நானும் எபிரேயன். அவங்க இஸ்ரவேலரா? நானும் இஸ்ரவேலன். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியா? நானும் ஆபிரகாமின் சந்ததி. ஆனா ஒண்ணே ஒண்ணு தான் டிஃபரன்ஸ் அவங்களுக்கும் எனக்கும். என்ன டிஃபரன்ஸ்? இந்த பாடுகள் தான். இந்த பாடுகளின் வழி தான் என்னுடைய தேவன் சொல்லியிருக்கிற அந்த வழியை குறிக்கிற உண்மையான உபதேசம் அப்படின்றத அவர் எடுத்து சொல்றாரு.
அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா நான் அதிக புத்தீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன் 23ஆம் வசனத்துல ஆரம்பித்து 27ஆம் வசனம் வரைக்கும், நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த 2 பகுதிகள்ல உள்ளபடியே, இந்த பகுதியில இன்னும் வித்தியாசமான அவருடைய போராட்டங்களை அவர் எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த 2 கொரிந்தியர்ல மறுபடியும், 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 மறுபடியும் அவருடைய பாடுகளை, அவருடைய பிரச்சனைகளை, அவர் சந்தித்த சவால்களை, அவர் போராடின போராட்டங்கள பத்தியெல்லாம் அவர் திருப்ப திருப்ப எழுதுறார். ஆனா, அவர் தனிப்பட்ட முறையில எவ்வளவுதான் அதுக்காகலாம் பாடுபட்டிருந்தாலும், அத விட அத விட அதிகமா அவர் என்ன பண்ணாராம், 28வது வசனத்துல, எல்லா சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. எவ்வளோ ஒரு பேஷனட்டா இருந்திருக்கிறார்ல. அவர் விதைத்த, அவர் உருவாக்குன அந்த திருச்சபைகளை குறித்து எவ்வளவு ஒரு தாக்கமுடையவராக அவர் இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனன் ஆகிறதில்லையோ? ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ? நமக்கு யாராவது எடறிட்டாங்கன்னா, அவங்கள பத்தி நல்லா காசிப் பண்ணலாம். ஆனா, நம்ம வந்து அது நிமித்தமா, "ஐய்யய்யோ! இவங்க தவறிட்டாங்களே ஆண்டவருடைய சத்தியத்துல இருந்து" அப்படின்றது நம்மளுடைய மனத பாதிக்குதா? நம்மளுடைய இருதயத்த அது குத்துதா? அது நம்ம இப்போ நம்மளுக்கு சொந்த சொந்த ரத்தத்துல இருக்கிறவங்க அப்படி தவறிட்டாங்கன்னா பாதிக்குது. ஆனா, நம்ம சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், நமக்கு அறிமுகம் இல்லாதவர்கள் கூட, ஒருவேளை இன்னைக்கு அவங்கலாம் அத அத அந்த உண்மையான காரியத்துல இருந்து அவங்க தவறி போகும்பொழுது, அவங்க இடறும் பொழுது நம்முடைய மனம் எப்படி இருக்குது யோசித்து பார்க்கலாம். பவுல் அப்போஸ்தலன் வந்து அந்த அளவுக்கு வந்து பக்தி வைராக்கியம் உடையவரா அவர் இருந்தாரு. நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீனத்துக்கு அடுத்தவைகளை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுமானவர் நான் பொய் சொல்லுகிறதில் என்ன என அறிவார். ஏன்னா அவன் வந்து உண்மையிலேயே அவ்வளவு பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டார். அதனால தான் அவர் சொல்றாரு, என் பலவீனத்த குறித்து தான் நான் மேன்மை பாராட்டணும். தமஸ்கு பட்டணத்து அரேத்தா ராஜாவினுடைய சேனைத் தலைவன் என்னை பிடிக்க வேண்டும் என்று தமஸ்குவினுடைய பட்டணத்து காவல் வைத்து காத்தான். அப்பொழுது நான் கூடையிலே வைக்கப்பட்டு ஜன்னலிலிருந்து மதில் வழியா இறக்கிவிடப்பட்டு அவனுடைய கைக்கு தப்பினேன். அதாவது அவருடைய கன்வர்ஷன் டைம்ல நடந்த சம்பவத்த வந்து இந்த இடத்துல சொல்றாரு. எதுக்கு இத சொல்றாரு? எனக்கு பாடுகள் வந்துச்சு. பாடுகளும், பிரச்சனைகளும் இருக்க தான் செஞ்சுச்சு. ஆனா, எப்ப சகாயம் கிடைக்கணுமோ, அப்பப்போ ஆண்டவருடைய சகாயம் எனக்கு இருந்தது. அப்படின்றத அவர் அந்த இடத்துல சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ மறுபடியுமா பாலுடைய அப்போஸ்தலிக் கிரெடென்ஷியல்ஸ் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை இத கூட ஒவ்வொன்றா நம்ம யோசித்து பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையோடு கூட ஒப்பிட்டு பார்த்து. 12ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது நமக்கு ரொம்ப அதிகமா தெரிஞ்ச அல்லது ரொம்ப நமக்கு பலட்சியமான வசனங்கள். பாலுடைய அந்த தரிசனம், அவருடைய வாழ்க்கையில காணப்பட்ட அந்த முள் அத பத்தி அவர் எழுதுறார். 6 வசனத்துல முதல் பார்க்கும்பொழுது, பால் வந்து தன்னுடைய தரிசனத்த வந்து விளக்குகிறார். நான் வந்து சரீரத்துல இருந்தேனா, புறம்பே இருந்தேனா, எங்க இருந்தேன்னு எனக்கு தெரியாது. அப்படின்னு சொல்லி எழுதுறார். 5ஆம் வசனம் வரும்பொழுது, என்னை குறித்து என் பலவீனங்களிலே அன்றி வேறு ஒன்றிலேயும் நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். அப்படின்னு சொல்லி சொல்றார். ஏன் அப்படின்னு சொன்னா, 7வது வசனத்துக்கு வரும்போது, பால் அவருடைய வாழ்க்கையில இருந்த ஒரு முள்ள பத்தி எழுதுறார். என்னை நான் உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களைக் குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். எப்படி அப்படி உடனே அப்படி சொல்ல முடியும் அப்படின்னு எனக்கு உண்மையிலேயே எனக்கு வந்து இது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். ஏன் அப்படின்னு கேளுங்க. நான் வந்து திருச்சியில இருக்கும்பொழுது ஆக்சுவலா மினிஸ்ட்ரியில இருக்கும்பொழுது எனக்கு வந்து ஒரு 3, 4 இயர்ஸ் கன்டினியூஸா சைனசைட்டிஸ்ல பயங்கரமா கஷ்டப்பட்டேன் நானு. அப்போ வந்து ஜெபம் பண்ணு ஜெபம் பண்ணுவேன், ஜெபம் பண்ணுவேன், ஜெபம் பண்ணுவேன். அப்படி ஜெபம் பண்ணுவேன். உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவேன். அப்படியே கன்டினியூஸா எப்படியாவது அது நீங்கணும் சாமி எனக்கு அப்படின்னு சொல்லி நான் அப்படி ஜெபம் பண்ணியிருக்கேன். எனக்கு நெறைய வியாதிகள்லேருந்து ஆண்டவர் விடுதலை குடுத்திருக்கிறாரு. அதனால நான் ஆண்டவரே உம்முடைய வல்லமை எனக்கு வேணும். ஆண்டவர் ஒவ்வொரு வாட்டியும் சொல்லுவாரு, "என் கிருபை உனக்கு போதும்." நான் சண்டை போடுவேன். ஆண்டவரே எனக்கு கிருபைலாம் பத்தவே பத்தாது சாமி. எனக்கு சுகம் தான் வேணும். எனக்கு சுகம் தான் வேணும். ஏன்னா நான் எடுக்கிற டேப்லெட் வந்து அப்படியே என்னுடைய கழுத்துல இருந்து மேல வரைக்கும் அப்படியே ட்ரை ஆக்கிரும். ஸோ சண்டே பிரீச்சிங்லாம் போனோம்னா, வாட்டர் பாட்டில் இல்லாம என்னால பிரீச் பண்ண முடியாது. ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கே எவ்ளோ கனீனமா இருக்குது. எனக்கு வந்து கம்ப்ளீட் ஹீலிங் வேணும் சாமி. அப்படின்னு சொல்லி அப்படி ஜெபம் பண்ணுவேன். ஆனா எனக்கு வந்து ஒரு 4 வருஷமா சுகமே கிடைக்கவே இல்ல பாத்துக்கோங்க. இந்த வசனம் தான் ஆண்டவர் ஒவ்வொரு வாட்டியும் ஞாபகப்படுத்துவாரு. ஆனா நான் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஆனா இங்க பாத்தீங்கன்னா, பால் வந்து உடனே ஏற்றுக்கொண்டு, அது நிமித்தமா மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. எவ்ளோ ஒரு ஒரு ஸ்ட்ராங் கிறிஸ்டியன் ஹி ஹஸ் பீன் அப்படின்றது வந்து நம்மளுக்கு பெரிய சேலஞ்சா தான் இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் எனக்கு கடவுளுடைய கிருபையில பரிபூரண சுகத்த நான் வந்து பெற்றுக்கொண்டேன். அம் ஆனா நான் எதுக்கு இத சொல்ல வரேன் அப்படின்னா, என் கிருபை உனக்கு போதும்னு அந்த பலவீனத்த வந்து அவர் அப்படியே ஏற்றுக்கொள்றார்.
ஒரு ஒரு சில வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, அவருக்கு வந்து போர்ட் லெக்ஸ், அதாவது ஒரு மாரி வளைந்த கால்கள் இருந்தது. அதுதான் அவருடைய பலவீனம்னு சொல்றாங்க. ஒரு சிலர் வந்து அவருக்கு கண்கள்ல இருந்து எப்பவும் தண்ணி வடிஞ்சுக்கிட்டே இருக்குமாம். அது ஒரு பலவீனம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆக மொத்தத்துல எது அவருடைய முள்ளாக இருந்தது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல. ஆனா, அதன் மத்தியிலயும் அவர் வெகு தூரம் பிரயாணம் பண்ணியிருக்கிறாரு. அதே சமயத்துல எத்தனையோ கடிதங்கள் இல்ல 13 கடிதங்கள் புதிய ஏற்பாட்டிலே அவர் எழுதியிருக்கிறாரு. அப்படி நெறைய அவருடைய பலவீனம் வந்து அவர அவர வந்து ஒரு 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 யூஸ்லெஸ்ஸா வந்து ஆக்கவே இல்ல. அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ மாம்சத்துல உள்ள முள்ள வந்து நீங்கணும்னு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் வந்து அவருக்கு வந்து மாம்சத்துல உள்ள முள்ளு வந்து தாங்கிக் கொள்றதுக்கு ஆண்டவருடைய கிருபைய அவர் தரார். அப்ப இந்த 11 to 13த் வெர்ஸ்ல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, அவர் எழுதுறாரு, "மேன்மை பாராட்டி புத்தியீனன் ஆனேன்" அப்படின்னு எழுதுறாரு. அகைன் அண்ட் அகைன் சொல்றாரு, "நான் புத்தியீனன் ஆனேன். நீங்களே இதற்கு என்னை பலவந்தப்படுத்தினீர்கள். நான் ஒன்றுமில்லை என்றாலும் மகா பிரதான அப்போஸ்தலருக்கும் நான் எவ்வளவும் குறைந்தவனாய் இராதபடியால் உங்களாலே மெச்சுக்கொள்ளப்பட வேண்டியதா இருந்ததே. அப்போஸ்தலருக்குடைய அடையாளங்கள்" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 12த் வெர்ஸ்ல. என்ன சொல்றாரு? "எல்லா விதமான பொறுமையோடும், அதிசயங்களோடும், அற்புதங்களோடும், வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டது." சோ இது எல்லாத்தையும் ஆண்டவர் என் மூலமா உங்களுக்கு செஞ்சிருக்கிறாரு. அப்படி இருக்க நான் வந்து அப்போஸ்தலன் தானே! அப்படின்னு சொல்லி அவர் ஆர்க்யூ பண்றாரு அந்த இடத்துல. எதிலே மற்ற சபைகளுக்கு குறைவா இருந்தீர்கள்? நான் உங்களை வருத்தப்படுத்தாதிருந்ததே உங்களுக்கு குறைவு. இந்த அநியாயத்தை எனக்கு மன்னியுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இவர் வந்து அவங்கள வருத்தப்படுத்தல. ஆனா ஒவ்வொரு வாட்டியும் அவங்கள வந்து நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். நீங்க இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தானே அவர் கேட்கிறாரு. அதை குறித்து அவர் எழுதுறாரு. அதே மாரி பணத்துக்கும் நீங்க எனக்கு உதவி செய்யணும்னு அவர் ஒரு இடத்துலயும் கேட்கவே இல்ல. இதோ உங்களிடத்திற்கு 3ஆம் தரம் வர ஆயத்தமா இருக்கிறேன். நான் நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை. நான் உங்களுடையதே அல்ல, உங்களையே தேடுகிறேன். பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றார்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ, அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூரப்பட்டிருந்தாலும், மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். அப்படின்னு சொல்லி எழுதுறார். அப்போ பால் என்ன சொல்றாரு? நான் வந்து உங்கள வந்து இன்னும் ஒரு தகப்பன மாரி தான் நான் நேசிக்கிறேன். ஆனாலும் நீங்க எனக்கு எதுவும் செய்யாட்டி பரவால்ல. நீங்க என்ன குறைவாய் நேசித்தாலும் பரவால்ல. நான் உங்கள ரொம்ப நேசிக்கிறேன். உங்களுக்காக செலவு பண்ணவும், செலவு பண்ணப்படவும் என்ன பண்றேன்? என்ன நானு அர்ப்பணிக்கிறேன். அப்படி ஆகட்டும் நான் உங்களுக்கு பாரமா இருக்கவில்லை. ஆனாலும் உபாயம் உள்ளவனாயிருந்து தந்திரத்தினாலே உங்களை பிடித்தேனாம். நான் உங்களிடத்தில் அனுப்பினவர்களில் எவன் மூலமையாவது உங்களிடத்தில் பொலிவை தேடினதுண்டா? தீத்து உங்களிடத்தில் வரும்படி நான் அவனை கேட்டுக்கொண்டு அவனுடனே கூட ஒரு சகோதரனை அனுப்பினேன். தீத்து உங்களிடத்தில் ஏதாவது பொலிவை தேடினானா? நாங்கள் ஒரே ஆவியை உடையவர்களாய் ஒரே அடிச்சுவடுகளில் நடந்தோம் அல்லவா? நான் வந்து உங்களிடத்துல எதுவுமே கேட்கல, எதுவுமே எதிர்பார்க்கல. தீத்துவும் அதே மாரி உங்களிடத்துல வரும்பொழுது எதையும் எதிர்பார்க்கல, எதையும் கேட்கல. அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த இடத்துல சொல்றார். அதனால நான் வந்து உங்கள டிசீவ் பண்ண, ஏமாற்ற நான் முயற்சிக்கல அப்படின்றத அவர் எழுதுறார். 19 to 21க்கு வரும்பொழுது பவுல் வந்து அவர்கள் திரும்பவும் அவர் வர்றதுக்குள்ளாக அவங்க மனம் திரும்பணும் அப்படின்னு அவங்கள ஊக்குவிக்கிறார். நாங்கள் யோக்கியர்கள் என்று விளங்கும்படி உங்களிடத்தில் பேசுகிறோம் என்று எண்ணுகிறீர்களோ? தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் பேசுகிறோம். பிரியமானவர்களே, சகலத்தையும் உங்கள் பக்தி விருத்திக்காகச் செய்கிறோம். ஆகிலும் நான் வந்து உங்களை என் மனதின்படி இருக்கிறவர்களாக காணாமலும், நானும் உங்கள் மனதின்படி இருக்கிறவனாக காணப்படாமல் இருப்பேனோவென்றும் விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறங்கூறுதல், கோட்சொல்லுதல், இருமாப்பு, கலகங்கள் ஆகிய இவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோவென்றும், மறுபடியும் நான் வருகிறபோது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும், வேசித்தனத்தையும், காம விகாரத்தையும் விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நான் துக்கப்பட வேண்டியதா இருக்குமோவென்றும் பயந்திருக்கிறேன். அதாவது அப்படி பயந்திருக்கிறேன்ற சொல்றதன் மூலமா அவர் என்ன சொல்றாரு? இப்படிப்பட்ட பாவங்களில் இருக்கிறவர்களாகிய நீங்கள் எல்லாரும் மனம் திரும்பிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான் மறுபடியும் உங்க இடத்துல வரணும்னு விரும்புறேன். ஆனா இப்படிப்பட்ட காரியங்களில இருக்கிறவர்கள் இவைகளின் நிமித்தமாய் நீங்கள் இன்னும் அப்படியே நின்று விடாதபடி அதுல இருந்து நீங்க மனம் திரும்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதனாலதான் அவர் சொல்றாரு, இப்படி இருக்குமோ என்று நான் பயந்திருக்கிறேன். ஸோ
அந்த பீப்பிள குறித்து அவருக்கு அவ்வளோ ஒரு கரிசனை. அவங்க வந்து மனம் மாறி, அவங்க மறுபடியுமா நல்ல ஒரு வாழ்க்கைக்குள்ள அவங்க வாழ வேண்டும் என்று. கடைசி அதிகாரத்துக்குள்ள வரும்பொழுது, நம்மள ஆராய்ந்து பார்க்கிறதுக்கான சில காரியங்கள். ஒருவேளை பவுல் வந்து முதல் 10 வசனங்கள பார்க்கும்பொழுது, நெறைய காரியங்களை குறித்து அவர் வந்து அவர்களிடத்துல எச்சரிக்கிறார்த நம்ம பார்க்கிறோம். இந்த 3ஆம் தரம் நான் உங்களிடத்தில் வருகிறேன். சகல காரியங்களும் 2, 3 சாட்சிகளுடைய வாக்கினால் நிலைவரப்படும். நான் 2ஆம் தரம் உங்களிடத்தில் வருந்தபோது சொன்னது போல, இப்பொழுது தூரமாயிருந்தும் உங்களிடத்தில் இருக்கிறவனாக நான் மறுபடியும் வந்தால், தப்ப விட மாட்டேன் என்று முன்பு பாவம் செய்தவர்களுக்கும், மற்ற எல்லாருக்கும் முன்னறிவித்து எழுதுகிறேன். கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறார் என்றும் என்பதற்கு அத்தாட்சி தேடுகிறீர்களே. அவர் உங்களிடமாய் பலவீனர் அல்ல, உங்களிடத்தில் வல்லவராயிருக்கிறார். ஏனெனில், அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும், தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனராயிருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவருடனே கூட பிழைத்திருப்போம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோவென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாயிருந்தால் அறியீர்கள். நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் என்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன். இதுல என்ன எழுதுறாரு அப்படின்னா, நீங்களே உங்கள வந்து ஆராய்ந்து பாருங்க. ஆண்டவர் வந்து பலவீனரா இருந்தாலும், ஆண்டவர் உயிரோடு எழும்புறதுனால வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. இன்னைக்கு உங்களுக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிறவரா இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது, நீங்க வந்து அ இந்த மாதிரியான பாவம் செய்தவர்களுக்கு மற்ற எல்லாருக்கும் நான் வந்து என்ன எழுதுறேன் அப்படின்னா, நான் வரதுக்குள்ள நீங்க எல்லாரும் திருந்திருங்க. திருந்தல அப்படின்னு சொன்னா, நான் உங்கள தப்ப விட மாட்டேன். அப்படின்னு எழுதிட்டு, அவர் என்ன சொல்றாரு, நீங்க வந்து உங்களே ஆராய்ந்து பார்த்து, பரீட்சித்து பார்த்து, நீங்க வந்து கிறிஸ்துவுக்குள்ள விசுவாசம் உள்ளவர்களா தான் இருக்கிறீங்களா? அப்படின்றத யோசித்து பாருங்க. ஒரு ப 7ஆம் வசனத்துல வரும்போது, மேலும் நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யாதிருக்கும்படியாக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். 3 விதத்துல நான் அவங்களுக்காக அவர் விண்ணப்பம் பண்றத எழுதுறாரு. இந்த 10ஆம் வசனத்துக்குள்ள. 1 7ஆம் வசனத்துல சொல்றாரு, ஒரு பொல்லாங்கும் செய்யாதிருக்கும்படியாக தேவனை நோக்கி உங்களுக்காக நான் விண்ணப்பம் பண்றேன். அதே வசனத்துல கடைசியில வரும்போது, நீங்கள் நலமானதை செய்யும் பொருட்டே விண்ணப்பம் பண்ணுகிறேன். 9வது வசனத்துல வரும்போது, நீங்க நற்சீர் பொருந்தும்படியாக விண்ணப்பம் பண்ணுகிறேன். ஏன்னா, நீங்க நல்லவர்களா மாறணும் அப்படின்றது தான் அவருடைய சித்தம். நீங்க பொல்லாங்கு செய்யாதிருக்கிறது மாத்திரம் இல்ல, நன்மையானத செய்யணும். இன்னைக்கு நெறைய பேர் நம்ம நெனச்சுக்குவோம், நம்ம வந்து எந்த தப்பும் செய்யல, எந்த பாவமும் செய்யல, ரொம்ப நல்லா இருக்கிறோம் அப்படின்னு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நன்மையானத செய்றதற்கும் நம்மள தான் ஆண்டவர் வந்து அழைத்திருக்கிறார், நியமித்திருக்கிறார்ல. எபேசியர்ல வாசிக்கும்படி ஆண் அ எபேசியர்ல நம்ம வாசிக்கிறபடி பார்த்தோம்னா, ஆண்டவர் வந்து அதுக்காகவே தான் நம்மள வந்து அ அவருடைய பிள்ளைகளாக அவர் மாற்றி இருக்கிறத வந்து அந்த இடத்துல வந்து அவர் எழுதி வைத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது, நன்மை செய்கிறது வந்து ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம்ம நற்கிரியைகளை செய்யணும். நன்மையானத வந்து நம்ம செய்யணும். அதே சமயத்துல இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு, ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அவன் வந்து அத செய்யாம போனா, அதுக்கு அவனுக்கு பாவமா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ தீமைய விட்டு விலகி இருக்கணும். பொல்லாங்கு செய்யாது இருக்கணும். அதுக்காக ஜெபம் பண்றாரு. அதே சமயத்துல நலமானதை செய்யணும். அதுக்காகவும் ஜெபம் பண்றாரு. கடைசியில என்ன சொல்றாரு, ஜெபம் பண்றாருன்னா, நீங்கள் நற்சீர் பொருந்தும்படியாக விண்ணப்பம் பண்ணுகிறேன். ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு பெரிய வாக்குவாதம். அதாவது இந்த மாதிரியான உபதேசங்களுக்கு சாய்ந்து போனவர்களுக்கும், பவுல பத்தி தப்பா நெனச்சவங்களுக்கும், பவுல வந்து உண்மையா ஏற்றுக்கொண்ட ஒரு சிலருக்கும் மத்தியில நல்ல ஒரு வாக்குவாதம் இருந்தது. அதனால நீங்க நற்சீர் பொருந்தணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்றார். நாங்கள் பலவீனரும் நீங்கள் பலமுள்ளவர்களா இருக்கையில் சந்தோஷப்படுகிறோம் அப்படின்னு சொல்றாரு. இவங்கள விட அவங்க பலமுள்ளவர்களா இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படுறேன்லாம் சொல்றாரு. அப்புறம் 10வது வசனத்துல வரும்போது, ஆனால் இடித்து போடவல்ல, ஊன்ற கட்டவே கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி நான் உங்களிடத்தில் வந்திருக்கும் பொழுது, கண்டிதம் பண்ணாதபடிக்கு நான் தூரமா இருந்து இவைகளை எழுதுகிறேன். நான் செகண்ட் டைம் நேரா வந்திருந்தேன்னா, உங்கள வந்து நெறைய கண்டிச்சிருந்திருப்பேன். ஆனா நான் கண்டிக்க கூடாதுன்றதுக்காக தான் நான் தூரம் இருந்து இதெல்லாம் எழுதுறேன், அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. கடைசியில அந்த கன்க்ளூஷன் ஆஃப் த லெட்டர்க்குள்ள வருகிறத நம்ம பார்க்கிறோம். அந்த கன்க்ளூஷன் ஆஃப் த லெட்டர்க்குள்ள வரும்பொழுது, ம் ஒரு ஒரு 11த் வெர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு வெர்ஸ். கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும், சமாதானத்துக்கும் காரணராயிருக்கிற தேவன் உங்களோடே கூட இருப்பார். ஒருவேளை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ம் நெறைய ஆலோசனைகள வந்து சொல்லிக்கிட்டே வராரு. கடைசியில மறுபடியும் ஒரு பஞ்ச் அந்த இடத்துல. சந்தோஷமா இருங்க, நற்சீர் பொருந்துங்க.
ஆறுதல் அடையுங்க, ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடே கூட இருப்பார் அப்படின்னு சொல்றார். அ இந்த இடத்துல அவரு வந்து அந்த மக்கள வந்து அவரு எழுதும் பொழுது, தான் போகும்பொழுது அந்த அந்த 3வது விசிட்டுக்கு அவர் போகும்பொழுது, அவங்க எல்லாரும் சமாதானத்தோடு கூட காணப்பட வேண்டும் என்பதற்காக இந்த உபதேசத்த வந்து அவர்களுக்கு அவர் குடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். கடைசியா எப்பொழுதும் போல ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடே வாழ்த்துங்கள். பரிசுத்தவான்கள் எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இந்த ஆசீர்வாதத்தோடு கூட அந்த கடிதத்த அவர் முடிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை இந்த பகுதியினுடைய அந்த லேர்னிங் அவுட்கம்ம நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கொரிந்தியர்கள் வந்து தங்களுடைய அணுகுமுறையையும் அப்போஸ்தலராக அவருடைய நற்சான்றிதழையும் அம் மாற்றுவார்கள். ஒருவேளை பால் ஹோப்ஸ் த கிறிஸ்டியன்ஸ் வில் சேஞ்ச் தியர் ஆட்டிட்யூட் டுவர்ட்ஸ் ஹிம். ஏன்னா அவங்க வந்து தப்பான ஒரு ஆட்டிட்யூடோட இருக்காங்க. அத வந்து சரிப்படுத்துறதுக்காக தான் திருப்ப, 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 திருப்ப அவர் எழுதுறாரு. நீங்க என்ன புத்தியீனனா ஏற்றுக்கொண்டா கூட பரவால்ல. நீங்க என்னைய வந்து அறிவில் குறைந்தவர்கள்ன்னு சொன்னா கூட பரவால்ல. ஆனா எப்படியாவது அந்த கள்ள உபதேசத்திலருந்து மாத்திரம் நீங்க வெளிய வந்துரணும் அப்படின்ற மாரி அவர் எழுதுறாரு அந்த இடத்துல. அண்ட் மறுபடியுமா பாலுடைய அப்போஸ்தலிக் கிரெடென்ஷியல்ஸ பத்தி அவர் எழுதும்பொழுது, அந்த அப்போஸ்தல குணங்கள் இல்ல எவ்வளோ பாடுகள். அந்த போன இதுல நம்ம பார்த்தோம் ஒரு 30 காரியங்கள். அது மாரி இதுலயும் அவ்வளோ அவர் வந்து எழுதுறார். 40 தடி யூதர்களால் ஒன்றுக்குரிய 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டேன். ஸோ 40 அடி அடிச்சா வந்து அவங்க வந்து மரண தண்டனைக்கு போயிருவாங்களோ என்னமோ சொல்லுவாங்க. அது மாரி தான் அதனால 39. அப்போ அது மாரி 5 தடவ 4 தடவ அடிச்சிருக்காங்க. அப்போ அ 5 தரம் அடிபட்டேன் அப்படின்னு சொல்றார். மிலாறுகளால் அடிபட்டேன். எவ்வளோ ஒரு பயங்கரம்ல அதெல்லாம். அவ்வளோ பெர்சிக்யூஷன் வந்து ஹி ஹஸ் கான் த்ரூ. அண்ட் கடைசியில அவர் சொல்றாரு, உங்களுக்காக நான் செலவு பண்ணவும், செலவு பண்ணப்படவும் இல்ல ஆ ஆயத்தமா இருக்கிறேன். ஜெனரலா இந்த 2வது கொரிந்தியர்ல உள்ள ஜெனரல் லேர்னிங் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆறுதல் வந்து துன்பத்தின் வழியா தான் வருதுங்குது. முதல் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். த காட் ஆஃப் ஆல் கம்ஃபர்ட். ஆறுதல் வந்து துன்பம் இல்லாமல் ஆறுதல் இல்லை. அதே மாரி அ பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்கிற சில காரியத்துல, இந்த பற்றாக்குறையின் மூலமாக கூட திருப்தி. இந்த நியூ கவெனன்ட் அதுல வரும்பொழுது அத அத பத்தி நம்ம அதிகமா படிக்கிறோம். அப்புறம் வந்து மரணத்தின் மூலம் வாழ்க்கை. ஆ அவருக்கு வந்து வந்த பாடுகள், அதெல்லாம் வச்சு எழுதும்பொழுது அவர் எழுதுறார்ல, அதுலயும் அவருக்கு எப்படி அந்த வாழ்க்கை, அத சந்தோஷமா ஏத்துக்கிட்டாருன்னு. துன்பத்தின் மூலம் ஆசீர்வாதம், துக்கத்தின் மூலம் ரட்சிப்பு, ஏழ்மையின் மூலம் மிகுதி மற்றும் கஷ்டத்தின் மூலம் பெருமை பேசுதல். அதுலருந்து கடைசியா 12ஆம் அதிகாரம் வரும்பொழுது, பலவீனத்தில் கடவுளின் வல்லமை பூரணப்படுத்தப்படுகிறதை குறித்து அவர் எழுதுறார். பலவீனம் தன்னளவில் நல்லதல்ல. ஆனால் அது கடவுளின் கிருபையையும், மகிமையையும், வல்லமையையும் வெளிப்படுத்த அவர் தேர்ந்தெடுத்த ஒரு வழிமுறையாகும். ஒருவேளை கடவுள் சில சமயத்துல நம்மளுக்கு இந்த வசனங்கள் மூலமா கூட ஆண்டவர் பேசினாலும், நம்ம வந்து பவுல் அப்போஸ்தலனை போல பாடுகளை அனுபவிக்கிறதற்கு நம்ம வந்து ஆயத்தமா இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தா, என்னைய பொறுத்தவரைக்கும் நான் அந்த அளவுக்கு இல்ல. ஆனா இந்த பகுதிய வாசிக்கும் பொழுதெல்லாம், ஆண்டவர் என்ன நினைவுபடுத்துகிற காரியம், அதாவது சுகபோகமாக நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும்னு நெனச்சோம்னா, அது நடக்கவே நடக்காது. ஆண்டவருடைய ஊழியத்துல வந்து பாடுகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், அ போராட்டங்கள் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில வந்து ஆண்டவர் அனுமதிக்கிற எல்லா பாதையிலயும், ஆண்டவரோடு கூட கைகோர்த்து நடக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருந்தோம்னா தான், அ ஆண்டவர் கொடுக்கிற அந்த மெய்யான அந்த ஆசீர்வாதங்கள் அது ஆத்தும ஆசீர்வாதங்களா இருந்தாலும் சரி, அல்லது சரீரத்தின் ஆசீர்வாதங்களா இருந்தாலும் சரி, அத நம்ம அனுபவிக்க முடியும். பவுல் அப்போஸ்தலன் வந்து அ நமக்கு இந்த 2 கொரிந்தியர் மூலமா கற்றுக் கொடுக்கிற ஒரு பெரிய உண்மை வந்து அதுதான். அவருடைய வாழ்க்கையில வந்து இந்த 3 பகுதி நம்ம இந்த 2 கொரிந்தியன்ஸ்ல அவருடைய பாடுகளை பத்தி அவர் எழுதுறத பார்க்கிறோம். ஆனா வந்து ஒவ்வொரு முறை அவர் எழுதும் பொழுதும் அத வந்து எவ்வளோ சந்தோஷமாக அவர் ஏற்றுக்கொண்டதாக அவர் எழுதுறாரு. அத பார்க்கும் பொழுது, நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் பயணத்துல நம்ம போகும்பொழுது, நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது கூட, இந்த பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கைய வந்து நம்ம ஒரு முன்மாதிரியா நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். அதே சமயத்துல ஒரு பொருந்திய திருச்சபை தவறி போகும் பொழுது, அவர் எவ்ளோ ஆதங்கத்தோடு கூட ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்கு எழுதுகிறதைப் போல, அவங்களுடைய மனமாற்றத்திற்காக ஒரு இவ்ளோ பெரிய கடிதத்த அவர் எழுதியிருக்கிறாருன்னு பார்க்கும் பொழுது, நம்முடைய திருச்சபைகளிலோ, அல்லது நமக்கு அறிமுகமானவர்களிலோ, யாராயிலும் ஆண்டவருடைய அந்த வழிய விட்டு விலகி அல்லது வழி தவறி போயிருப்பார்கள் என்று சொன்னால், அவர்களை குறித்து நமக்கு இருக்க வேண்டிய கரிசனை இது என்ன அப்படின்றத இது ஞாபகப்படுத்துகிறது. ஒருவேள முதல் கொரிந்தியர்ல பார்க்கும்பொழுது கள்ள உபதேசங்களுக்கு மாத்திரம் இல்ல,
தவறான வாழ்க்கை முறைக்கும், அப்புறமா விக்கிரக ஆராதனைக்கும் விலகி போன கொரிந்திய மக்களுக்கு அவரு நெறையா ஆம் இத வந்து எழுதுறாரு. வசனங்கள எழுதுறாரு. 2 கொரிந்தியருக்கு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, நெறையா அ வந்து இவர பற்றி, அதாவது பவுல பத்தி, பவுலுடைய ஊழியங்களை பத்தி, பவுலுடைய அந்த காரியங்களை புரிந்து கொள்ளாத, வழி தப்பி போன, கள்ள உபதேசங்களுக்கு சாய்ந்து போன, பவுலை குற்றப்படுத்தி பேசு மக்களுக்காக அவரு எழுதுறத நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒருவேள தனிமையாய் என்னைய பற்றி பேசுகிற காரியங்களா இருந்தாலும் சரி, அல்லது மொத்தத்துல ஆண்டவருடைய வழியை விட்டு விலகி போகிற மக்களா இருந்தாலும் சரி, அவர்களை நாம பார்க்கும் பொழுது, பவுல் அப்போஸ்தலனைப் போல அவர்களுக்காக நம்ம கரிசனை கொள்ளணும். அவர்களுக்காக அவர் வந்து எப்படி ஜெபம் பண்ணாரோ, அது மாரி நம்ம ஜெபம் பண்ணணும். அதே சமயத்துல கர்த்தருக்கு சித்தமானா அவங்களிடத்துல நம்ம போய் டைரக்ட்டா பேச வேண்டிய காரியங்களையும் நம்ம தைரியமாக பேசணும். ஒருவேள பவுல் அப்போஸ்தலன் வந்து எழுத்தின் மூலமாக அவர்களிடத்துல வந்து உரையாடுகிறார் அந்த காலங்களில. இன்னைக்கு வந்து நம்ம நேராவே பேச முடியும். பேச முடியும்னா, அப்படி பேசுறதுக்கு கூட நமக்கு வந்து உரிமைகள் இருக்கிறபடினால, நம்ம வந்து பேசலாம். ஸோ நம்மளுக்கு நம்ம வந்து எல்லாரையும் போய் திருத்தி விட முடியாது. ஆனா, எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணலாம். ஆனா, நமக்கு அறிமுகமான ஒரு சிலராவது தவறி போகிறதை பார்க்கும் பொழுது, நம்ம வந்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு, அவர்களிடத்துல நம்ம அதை குறித்து பேசுவதும், பாவங்களை கண்டித்து உணர்த்துவதும் நம்முடைய பொறுப்பு என்பதை இந்த பகுதியிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். இந்த வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனங்கள் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் என்று நம்பி ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். Okay.